வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். விலையேற பெற்ற முத்துக்களை நாம் மேலோட்டமாக எடுக்க முடியாது இல்லையா? அதை கடலின் ஆழத்திலிருந்து தான் எடுத்துக்கொண்டு வர முடியும். அதே போலதான் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் வேதத்தின் ரகசியங்களை வேதாகம ஆழங்களிலிருந்து நமக்கு எடுத்துக்கொண்டு வந்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. சரி நேர்களே, கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தருடைய கர்த்தத்துவத்தின் பிரமிக்கத்தக்க விஷயங்கள் அநேகம் உண்டு. அதில் கிரீடம் போன்ற விஷயம்தான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்த காரியங்களின் ரகசியங்களை அறிந்து கொண்டோம். கடந்த வார நிகழ்ச்சியை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தீர்கள். அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சரி நேர்களே, நிகழ்ச்சிக்குள் நாம் போவதற்கு முன்னதாக தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதிய வேதாகம துணுக்கு செய்திகள் என்ற தொகுப்பிலிருந்து ஒரு சிறு காணொளியை நாம் பார்க்கலாம். பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் பாபிலோனை உலகிலேயே சிறந்த நகரமாக்க எண்ணியே பல நாடுகளை வெற்றி கொண்டு அங்கு கொள்ளையிட்ட செல்வங்களை கொண்டு பற்பல கட்டிடங்களை பாபிலோனில் கட்டினார் என்று பார்த்தோம். நேபுகாத்நேச்சார் கட்டிய பிரம்மாண்டமான காரியங்கள் என்னவெல்லாம் என்று தெரியுமா? அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய இஸ்டார் வாசல், தன்னுடைய அரண்மனை, சிக்குராத் என்ற வானளாவிய பலிபீடம், மார்துக் ஆலயம், 90 அடி உயரமுள்ள மார்துக் சிலை, இவை தவிர ஊர் பட்டணத்திலும் எனுன்மா என்ற பிரம்மாண்ட கோயில்களை கட்டியுள்ளார். பாபிலோனிய தொங்கு தோட்டமும் இவர் தீர்மானித்ததுதான். உலக அதிசயங்களில் ஒன்றாக கூறப்படும் இத்தோட்டம் ராஜாவின் மேதிய மனைவியான அமிதிஸ் என்பவருக்காக கட்டப்பட்டது. நேபுகாத்நேச்சாரின் மேற்கூறிய படைப்புகள் யாவுமே கற்பனை கெட்டாத பிரம்மாண்டமானவை. என்ன நேர்களே, பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத்நேச்சர் கட்டிய இஷ்டார் வாசலின் படைப்புகளை பற்றி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்னும் பல படைப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி நேர்களே, இப்பொழுது தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் ஒரு புத்தம் புதிய காரியத்தோடு உங்களை காண ஆவலாய் காத்திருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம போன வாரத்தில் சந்தித்து கொண்ட போது ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம நுழைந்தோம். அது என்ன? அது அப்போ தான் தியானிக்க ஆரம்பித்தோம். நேரம் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டோம். இப்போ இந்த வாரத்தில் நம்ம அதை குறித்த விளக்கமாக பார்க்க போகிறோம். இயேசு உலகத்தில் எத்தனையோ கோத்திரங்கள் இருக்குது, எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறாங்க, அது எல்லாவற்றையும் விட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தின் வழியாக ஏன் வரணும்? ஏன்னா அதுக்கு முன்னால் வேத வசனம் சொன்னது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசுன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டு அவர் தாவீதுடைய வம்சத்தில் தாவீதுடைய வேராக அவர் இந்த உலகத்துக்கு வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாவீது இஸ்ரேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகிய யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு ராஜா. தாவீதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் தாவீதை பற்றி. அவருடைய வம்சத்தில் அவர் வழியிலே கர்த்தர் வந்தார். இதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா அந்த முதல் காலத்தில், அதுக்கு தான் நான் பூர்வ காலத்திலிருந்து சொன்னேன். பூர்வ காலத்தில் ஜனங்கள் முழுவதும் சீர்கெட்டு போய்
கானானியர்களுடைய சாபத்தின் நிமித்தம் ஜனங்கள் பிசாசுகளை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய மத நம்பிக்கைகள், சடங்காச்சாரங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது. அவைகளை ஒரு மனிதன் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பம், அந்த இனம் சபிக்கப்பட்டதாக மாறிவிடும். அப்போ கர்த்தர் இந்த உலகத்துக்கு வரணும். அவர் பிதாவின் நிமித்தம் இந்த உலகத்தில் செய்வதற்கு சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதற்கு வேற யாரையும் அனுப்ப முடியாது. தானே இறங்கி வரணும், மனுஷன் போல அந்த உலகத்தில் வாழணும். அப்போ இதற்கு யார் வழியாக வர முடியும்னு பார்த்தா, இந்த பூமியில் இருக்கிற இனங்கள், ஜாதிகள், ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய வழிகளை ஏகமாய் கெடுத்து கொண்டிருந்தாங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஆராதனை முறைகள், தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கடவுளர்கள் அதில் ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க. போதும். ஒரு சிலர் பயத்திலே அந்த கடவுளர்களை ஆராதித்தார்கள். போதும், நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் இருந்து கொண்டது நேரத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம் கடவுள் என்றால் இப்படியா இருப்பார், கடவுள் என்றால் பிள்ளைகளை பலி கொடுக்க சொல்லுவதும், இரத்தத்தை சிந்த சொல்லுவதும், குடிக்க சொல்லுவதும், விரிக்க சொல்லுவதும், நம்மளை விட கேவலமாக இருந்தால் அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்னு அவருடைய மனதிலே ஒரு சிந்தனை உண்டானது. அவர் அது ஒவ்வொன்றையும் பார்த்தார், நடக்கிற காரியம் ஒவ்வொன்றும். அவருடைய தகப்பனார், அவருடைய பின்னணி கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஆபிரகாமுடைய தகப்பனார் சிலைகளை செய்து அதை ஜனங்களுக்கு விற்பனை செய்கிற ஒரு சிற்பக்கூடத்தை வைத்திருந்தார். அப்போ இவங்க அதை வச்சுட்டு நல்லா சம்பிரமமாக இவராக செய்கிறது ஒன்று. நேற்று நான் கனவுல பார்த்தேன், தரிசனத்தில் பார்த்தேன், ஒரு சாமி என்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னு சொல்லி இவராக தனக்கு மனதில் தோன்றின மாதிரி சிலைகளை செய்து கொடுப்பார். அதைத்தான் ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அவருக்கு ஒரு பெரிய இந்த சிலைகளை செய்யக்கூடிய ஒரு இடம் இருந்ததாம். இதெல்லாம் பூர்வ கால கதைகளில் ஆபிரகாமுடைய முன் வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லப்படுகிறது. யோசுவாவின் புஸ்தகத்தில் சொல்லும்போது, உங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அக்கறையிலே இருந்த பொழுது அவர்கள் அந்நிய தேவர்களை ஆராதித்தார்கள் என்ற ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க அங்கே இருக்கும்போது இந்த சிலைகளை செஞ்சு அவருக்கு அதை வச்சு தான் லாபம், காசு. ஆபிரகாமுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், ஆரான் என்று பெயர் அவருக்கு. அவர் என்ன செய்தார், அவங்களும் அப்பாவும் சேர்ந்து இதெல்லாம் செய்து விற்பனை செய்வது, ஒன்றுக்கு ஒரு கதை சொல்கிறது. இது இப்படி வந்தது, அது அப்படி வந்தது. அவன் கொண்டு போய் அதை வச்சு மேலே மடித்து பாடி ஆடி குடித்து விரித்து ஆராதித்து கொண்டிருந்தாங்க. இவருக்கு இதில் இஷ்டமே இல்லை. ஒரு முறை அவருடைய தகப்பனாரிடத்தில் கேட்டாராம், அப்பா இவ்வளவு சிலை செஞ்சு வச்சிருக்கிற, இதில் எது சர்வ வல்லமை உள்ளது, எது ரொம்ப அதிகாரம் உள்ளது, இது எல்லாத்தை விட எது மேலானது, எது பெருசுன்னு சொல்லு. அவர் சொன்னாராம், எல்லாம் ஒரே மாதிரி சாமி தான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அன்று இரவு அவர் ஒரு காரியத்தை செய்தார். ஆபிரகாம் அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சு தன் கையில் ஒரு பெரிய சம்மட்டியை வைத்து கொண்டு அவங்க அப்பா செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாராம். உடைச்சி கீழே கை தனியாக கால் தனியாக கிடக்குது. அந்த இடத்துக்கு நெருப்பு வைத்து விட்டார், தீ வைத்து விட்டார். தீயில வேற பாதி எரிந்து கருகி விட்டது. இன்னும் அதில் வேற ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஆரான் அங்கே உள்ளதான் இருந்தார், அந்த நெருப்பில் அவர் மரித்து போய்விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மகனுக்கு பேர் தான் லோத்து என்பது. அதனால தான் ஆபிரகாம் லோத்துவை தன் மகன் போல பாவித்து அவரோட கூட அழைத்து கொண்டே போனார் அப்படின்ட்டுலாம் பாரம்பரிய கதைகள் சொல்லுகின்றன. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் உடைஞ்சு கிடக்குது, ஜனங்கள் எல்லாம் ஓடியாந்துட்டாங்க. காலையில் பார்த்தா சிலைகள் ஒன்றோடு ஒன்று எல்லாம் அடிபட்டு கீழே செதறி தலை தனியாக கை தனியாக கால் தனியாக கிடக்குது. அவருடைய தகப்பனார் கேட்குறார், என்ன நடந்துச்சு. ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார். ஆபிரகாம் சொல்கிறார், அப்பா உங்களுக்கு தெரியாது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ராத்திரியில் இந்த சிலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டையே விட்டது. ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு சண்டை போட்டு ஒன்றை ஒன்று வெட்டி அழித்து விட்டதுன்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு இவன் தான் என்னமோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஜனங்களெல்லாம் போக விட்டுட்டு கேட்டாராம், அது எப்படி சிலைகள் சண்டை போடும், எப்படி அது பேசும், எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஆபிரகாம் கேட்டாராம், பேசாத நடக்காத ஊமையான ஒரு காரியத்தை பேசுகிற நடக்கிற நான் ஏன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும்? அதை விட பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியும் போது இது எப்படி எனக்கு கடவுளாக இருக்க முடியும் என்று அவரிடத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டாராம்.
அதிலிருந்து அவருக்கு எது பெருசு என்று யோசிக்க ஆரம்பித்தார். வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். வானத்தை பார்த்தா இரவு நேரத்தில் நிலா வரும். இதுதான் அந்த இரவை ஆளுமை செய்கிறதுன்னு, இது கடவுளாக இருக்குமோ என்று நினைத்தால் காலையில் சூரியன் வந்து விடும். சூரியன் வந்த உடனே நிலா அப்படி குறைஞ்சிரும். சூரியன் தான் கடவுளாக இருக்குமோ அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றா நினச்சி உண்மையான கடவுள் எது என்று தேடிக்கொண்டிருந்தார். கர்த்தருடைய பார்வையிலே பிடிபட்டார். உண்மையான கடவுளை யாருன்னு சொல்லி தேடுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை உண்மையான மனதோட முழு மனதோட என்னை தேடினால் தேடும் பொழுதே என்னை கண்டுபிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தான் திடீர்னு கர்த்தர் ஒரு நாள் இப்படியே ராத்திரி உட்கார்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, ஆபிரகாம் என்று அழைத்தார். நான் உனக்கு உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு திருமணமாகி அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. உனக்கு நான் திரளான ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனை அழைத்தார். திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்ட உடனே உண்மையான கடவுளை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு. அவரை அழைத்து கொண்டு வந்து, அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், வேதத்தில் இருக்குது. ஆபிரகாமோடு அவர் பேசி ஆபிரகாமுக்கு தன்னை மெய்யான தேவன் என்று வெளிப்படுத்தி ஆபிரகாமை மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரித்து கடவுளுடைய ஜனமாக, கடவுளுடைய காரியத்தை கடவுளோடு நடக்கிற ஒரு கூட்டமாக அவரை மாற்றினார். அதுக்கு பிறகு அப்படி மெல்ல மெல்ல வரும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்குக்கு ஒரு மகன் பிறந்தார், யாக்கோபு. அவருடைய வம்சம் அப்படி தழைத்து கொண்டு வருகிறது. யாக்கோபுடைய வம்சத்தில் 12 பிள்ளைகள் இருந்தாங்க. 12 பேரும் 12 கோத்திர பிதாக்களாக மாறினார்கள். கர்த்தர் இவர்களை தன்னுடைய ஜனமாக மனதிலே அவர் ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு ஏற்ற வகையில் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்த ஆரம்பித்தார். அவர்களை எகிப்து அடிமைத்தனத்தில் விட்டு அவர்களை ட்ரெயின் பண்ணி அவர்களை மறுபடியும் திரும்ப அழைத்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் அவர்களை நடக்க வைத்து, நான் தான் உங்களுடைய கடவுள் என்பதை அந்த இனத்துக்கே கர்த்தர் முழுவதுமாய் காண்பித்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு இந்த உலகத்துக்கு வரணும்னா அவர் வருவதற்கான இனம் தேவனை பற்றி அறிகிற அறிவும் கடவுளை குறித்த உணர்வும் இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி உடம்பை கீறி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் கர்த்தர் எப்படி வர முடியும்? அப்போ கடவுளை ஓரளவாவது அறிஞ்சிருக்கணும், கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், கடவுள் மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவைப்பட்டது. உலகத்தில் அந்த நாள் அப்படி யாருமே இல்லை. ஆபிரகாம் தேவனோடு கூட நண்பனாய் பழகினதுனால அவருடைய வம்சத்தாரை கர்த்தர் தனக்கென்று வேறு பிரித்து வைத்துக்கொள்ள விரும்பினார். காரணம் என்னென்னா, இதன் வழியாகத்தான் இயேசு உள்ளே வர முடியும். அவர் பெற்றுக்கொள்வதற்கான மாம்சத்தை இந்த வம்சத்தில் இருந்தான் அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசு வர்றதுக்கு முன்னால் இவங்களை மோல்டு பண்ணணும், அப்படியே இயேசு வர்ற மாதிரி கொண்டு வரணும். அதனால தான் அவர்களுக்கு மற்ற யாருக்கும் கொடுக்கப்படாமல் சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டது. மற்ற நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனவன் இஷ்டப்படி இருப்பான். இவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் சட்டம், எப்படி ஆராதிக்கணும், யார் தேவன், அது என்னென்ன சட்டங்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்கணும், எப்படி கீழ்ப்படியணும், எல்லாத்தையும் கர்த்தர் அவர்கள் ஒன்றொன்னா சொல்லி கொடுத்து கொண்டே வந்தார். பல சமயங்களில் உங்கள் பக்கத்தில் பார்த்தாங்க, என்னடா இதை தொடாத, பார்க்காத, பேசாத, நின்னா தப்பு, கல்லெறியணும், அடிக்கணும்னு சொல்லி இவ்வளோ கடுமையான சட்டங்களை போட்டு நம்முடைய இந்த 12 கோத்திரத்து இனங்களை மாத்திரம் கர்த்தர் நடத்துகிறாரே, பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா தானே இருக்கிறான், விக்கிரங்கள் ஆராதிக்கிறான், நினைச்சா குடிக்கிறான், நினைச்சா போகிறான் சொல்லி அடிக்கடி அவர்கள் பின்மாற ஆரம்பித்தாலும் கர்த்தர் அவர்களை விடவில்லை. அடித்து இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த இனத்தை ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இது என் ஜனம், நான் உங்கள் தேவன் என்று சொல்லி அந்த இனத்தை இயேசு வருவதற்கான ஒரு இனமாக, தேவ உணர்வு உள்ள, பரலோகத்தை குறித்து நம்பிக்கை உள்ள, கடவுளால் நடத்தப்படுகிற, கடவுள் யார் என்ற அறிவை கொண்ட ஒரு இனத்தை கர்த்தர் வேறு பிரித்தார். அதுதான் இஸ்ரவேல் கோத்திரங்கள். அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும், அவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுப்பார் என்று தெரியும், எப்படி நடத்துவார் என்று தெரியும். மற்ற எந்த இனத்துக்கும் உண்மையான கடவுளை பற்றின எந்த செய்தியும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை.
அவர் சொன்னார், நீங்கள் என் ஜனம், நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லி அவங்கள மாத்திரம் ப்ரிசர்வ் பண்ணி தனியாக கண்காணித்து கொண்டே வந்தார். ஏன்னா இயேசு வரணும் இந்த உலகத்துக்கு, அதுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி வேணுமே, பரிசுத்தமான ஒரு மக்கள் கூட்டம் வேணுமே, ஜனம் வேணுமே. அதே மாதிரி அவங்களை கொண்டு வந்து ஆராதிக்கிற முறைகளை கொண்டு வந்து அவர்களை நடத்துவதற்கான ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அப்புறம் இந்த ப்ராஃபிட்ஸ், தீர்க்கதரிசிகள், நியாய பிரமாணிக்கர்கள், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்களை அப்படியே பத்திரமாக பார்த்து கொண்டே வந்தார். இயேசு வர்ற வரைக்கும், அது வரைக்கும் உங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் தனக்கான ஒரு மாம்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் இந்த 12 கோத்திரத்திலையுமே கர்த்தர் அப்படியே பார்த்து கொண்டே வந்தபோது யூதா கோத்திரம் விசேஷமானதாக இருந்தது. யூதா கோத்திரத்திலையும் ஒரு குடும்பம், தாவீதின் குடும்பம், ஆபிரகாம் எப்படி கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாரோ அதே போல் தாவீது ஆபிரகாம் மாதிரியே கடவுளுடைய சிநேகிதன் மாதிரி. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, விழுதல் எழுதல் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை அதை அசைக்க முடியாது யாரும். எங்கே சுற்றினாலும் வந்து காலில் விழுந்துருவார். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாம் எப்படி எனக்கு சிநேகிதனாக இருந்தானோ அதே போல் அந்த தாவீது சின்ன வயதிலிருந்தே என் மேல் அவ்வளவு பற்றும் அக்கறையுமா இருக்கிறான் என்று தாவீதுடைய வம்சத்தை கர்த்தர் விசேஷப்படுத்தினார். தாவீதுடைய வேர், அந்த வேரிலிருந்து தான் குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படுவார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையை ஏசாயாவின் மூலம் முன்மொழிந்தார். தாவீதின் வேர், அது வழியாக தான் இயேசு வரப்போகிறார் அப்படின்னு. அதுலேயும் அந்த குடும்பம், அந்த வம்சம் பெருகி வந்த பொழுது அதில் ஒரு குடும்பத்தை கண்டுபிடித்து மரியாளை அவர் தேர்வு செய்து, அவங்க சின்ன வயதிலிருந்தே தேவன் மேல் அவ்வளவு பற்றாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் கரைபடாத ஒரு இனத்தின் வழியா, கரைபடாத ஒரு சந்ததியின் வழியா, ஒரு ஸ்திரீயின் வழியா இந்த உலகத்துக்குள் அடியெடுத்து வைத்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுது, அவர் இஸ்ரவேல் இனத்தின் நடுவிலே வந்தார். அந்த நாட்களில் மற்ற எல்லா இனமும் தேவனை அறியாத இனமாக தங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் ஓடுகிற ஓட்டத்தில் இருந்தாங்க. அந்த எந்த இனத்திலிருந்தும் தனக்குண்டான ஒரு பரிசுத்தமான மாம்சத்தை கர்த்தராலே பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் என்ன செய்தார்னா, இந்த ஒரு குடும்பத்தின் நிமித்தம் ஒரு 12 கோத்திரத்துக்குமே ஒரு இரக்கம் கிடைத்தது. யூதா கோத்திரம் முழுவதற்கும் ஒரு இரக்கம் கிடைத்தது இயேசுவின் நிமித்தம். அதனால்தான் கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து அவர் தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எபிரேயர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, இயேசு இந்த உலகத்திற்கு தம்முடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற தான் தேர்ந்தெடுக்க போகிற மக்கள் மாம்சத்தை கொண்டிருக்கிறதுனால தானும் அவர்களைப் போல மாம்சத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். அதில் என்ன சொல்லுது பாருங்கள், 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சாதாரண உலக வழக்கத்தின்படி ஒரு தகப்பன் மாதிரி தான் பிள்ளைகள் வருவாங்க இல்லையா? தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அவர் மாதிரி அவருடைய குணாதிசயம், அவர் மாதிரி அவருடைய தோற்றம், அது மாதிரி சாயல், பேசுகிற ஸ்டைலு, அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறானே, அப்பா மாதிரி நடக்கிறானேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல அப்படியே அது தலைகளாக மாறுது பாருங்கள். இவர் அப்பா மாதிரி பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாரோ அப்பா தன்னை அப்படி மாற்றி கொண்டாராம். அதான் அது வசனத்தில் பாருங்களேன், அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாறினார். அப்பா மாதிரி தானே பிள்ளை வரணும். ஆனால் இங்கே பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த தகப்பன் தன்னை அப்படி மாற்றி கொண்டாராம். அவனுக்கு மாம்சம் இருக்குது, எனக்கு மாம்சம். அவனுக்கு இரத்தம் இருக்குது, எனக்கும் இரத்தம். அவனுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்யணும். அவனோட கூட வாழ வேண்டும் என்றால் நான் அவர்களில் ஒருவரைப் போல மாற வேண்டும் என்று நம்முடைய சாயலை அவர் தரித்து கொண்டார். அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அது ரொம்ப முக்கியமானது.
அவர் ஒவ்வொரு நடைமுறையிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னை ஒரு மனிதனாக நிரூபிக்கவே அவர் பிரயாசப்பட்டார் என்று நம்ம நிறைய இடத்துல வாசித்து பார்க்குறோம். அவர் பாருங்க, சாதாரண மனிதர்களைப் போலவே வாழ்ந்தார். எந்த இடத்திலும் அவர் தன்னை ஒரு தெய்வம் போல, கடவுள் போல, நீங்களாம் யாரா அப்படின்னு சொல்லி அப்படி எங்கேயும் நடக்கலை. அதுலேயும் ஒரு அடிமை போல வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுது. நம்ம எல்லாம் பாருங்க, பொதுவாக 3 நேரம் ஆகாரம் புசிக்கிறோம். புசிக்கலன்னு என்ன வரும்? பசி வந்துடுது. இயேசுவுக்கும் அதே போல் வந்தது. நான் கடவுள், நான் நினைச்சா சாப்பிடுவேன், நினைக்காவிட்டால் அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. இயேசு நம்மை போல நேரத்துக்கு சாப்பிடணும். அதே மாதிரி சட்டத்திட்டத்துக்குள்ளே அவர் கடந்து வந்தார். வேதத்தில் நீங்கள் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவரை பற்றி சொல்லுகிறது. அவருக்கு பசி உண்டாயிற்று என்று. அடுத்து 2வது பாருங்கள், தாகம் உண்டாச்சு. நமக்கு எப்படி தாகம் உண்டாகுமோ அதே மாதிரி யோவான் சுவிசேஷத்தில் 19:28 தாகமாக இருக்கிறேன் என்றார். அடுத்து நமக்கு எப்படி ஒரு இடத்துல நடந்தா டயர்டாக வருமோ, நான் கடவுள், எனக்கெல்லாம் அந்த மாதிரி இளைப்பு வராது அப்படின்னு சொல்லாமல் அவரும் கூட மனிதர்களைப் போலவே களைப்புள்ளவராக மாறினார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கே யாக்கோபுடைய ஒரு கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் கிணற்றருகிலே உட்கார்ந்தார். ரொம்ப நேரம் நடந்தோடனே அப்பான்னு சொல்லி உட்கார்றோம்ல, இயேசுவும் அதே மாதிரி உட்கார்ந்தாராம். ஏன் இப்படிப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் இயேசு தன்னை மனிதன் போல மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட்டார். அவருடைய அதிகாரத்தையோ வல்லமையோ அவர் பயன்படுத்தலை. அவர் எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் போலவே இருந்தார். சில இடத்துல சில வல்லமைகளை, வரங்களை பயன்படுத்தி சிலரை அங்கே குணமாக்கினார் பாருங்க. அது கூட ஒரு மனிதன், பின்னால் வரக்கூடிய ஒரு மனிதன் என்னென்னலாம் தேவனுடைய வல்லமையினால் செய்ய முடியுமோ அதைத்தான் செய்தார். அதை தாண்டி வேற ஒன்றுமே செய்யலை. அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் போல, தேவனோடு கூட இருக்கும் ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்து கொண்டு ஒவ்வொரு அசைவிலும் நடைமுறைகளிலும் தன்னை ஒரு மனுஷகுமாரன் என்பதில் ப்ரூஃப் பண்ணுவதில் தான் ரொம்ப கவனமாக இருந்தார் என்று வேதத்தின் சுவிசேஷங்களுடைய நீங்கள் போகும்பொழுது தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஏன் பூமிக்கு மனுஷனாக வரணும்? ஏன் அவருக்கு அங்கே என்ன பிரச்சனை? ஒருவேளை பிதாவிடத்தில் கோபித்து கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்டேன் நான். அவர் அதனால எல்லாம் வரல. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கும் மனுஷனைப் போல வாழ்ந்ததற்கும் பல காரணங்கள் இருக்கிறது, பல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதை குறித்து கர்த்தருடைய வேதம் நிறைய காரியங்களை சொல்லுது. அதில் ஒன்று தான் அவர் ஏன் மனுஷனாய் தன்னை நிரூபிக்க பிரயாசப்பட்டார் என்பதான ரகசியம் உள்ளே அடங்கி இருக்கிறது. அவர் மனிதனாக வெளிப்பட்டதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. 1-2 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். முதல் காரணம் என்னன்னு கேட்டால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்க. கடவுள் இருக்கிறார்னு சொல்கிறோம், தேவன் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் எப்படிங்க இருப்பார், அவருடைய குணம் என்ன, குணாதிசயம் என்ன, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுவாரா, கோவப்படுவாரா, எதை அவர் விரும்புவார், யாரை நேசிப்பார், ஒன்றும் தெரியாதல்ல நமக்கு. ஏன்னா அவருக்கும் நமக்கு இடையில எவ்வளவோ இடைவெளி இருக்குதே, எப்படி நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்றால், இயேசு ஒரு தேவன் எப்படி இருப்பார் என்பதை மனிதர்களுக்கு காண்பிக்க. அதைத்தான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னது அவருடைய முக லாவண்யத்தையும் அவர் தோற்றத்தையும் அல்ல. என் முகத்தை பாருங்க, பரலோகத்தில் போய் பார்த்தா பிதா அப்படியே தான் இருப்பார் என்று அதை மாத்திரம் சொல்ல வரல. என்னை கண்டவன் என்றால் என்னுடைய வாழ்க்கை முறையை பார்க்குறீங்க, நான் எப்படி என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் என்னுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறீங்க, என்னுடைய சுபாவத்தை பார்க்குறீங்க, என்னுடைய குணாதிசயத்தை பார்க்குறீங்க, நீங்கள் என்னென்னலாம் என்கிட்ட பார்க்குறீங்களோ இதே தான் பிதாவிடத்தில் இருக்கும். அவர் அதுதான் சொன்னார், வெறும் அந்த முகத்தோற்றத்தை சொல்லலை. நான் எப்படி தாடி வச்சுருக்கிறேன், பிதா அப்படி தான் தாடி வச்சுருப்பார், நான் எப்படி அந்த மீசை வச்சுருக்கிறேன், இதே மாதிரி அப்படி இல்லை, அந்த கருத்தில் இல்லை. என் குணத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் எது கோவப்படுறேன், எதை வெறுக்கிறேன், எதை நேசிக்கிறேன், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன், இவ்வளவு கொடூரமான உலகத்து நடுவிலே நான் எப்படி பரிசுத்தத்தோடு இருக்கிறேன், என்னை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, என்னை நீங்கள் என்கிட்ட என்னென்ன பார்க்குறீங்களோ இதே தான் அங்கே பிதா. அதை காண்பிக்கத்தான்
இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று யோவானுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. அதில் என்ன சொல்லுதுன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அதனால்தான் அவர் 33 வருஷம் இருந்தார். அவருடைய வருகையினுடைய பிரதானமான நோக்கம் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிப்பதற்கு. அவர் இரத்தம் சிந்தனும். இந்த உலகத்தில் தேவகுமாரன் இரத்தம் சிந்தனும். அது மாத்திரம்தான் நோக்கமாக இருந்தால் அவர் வந்த உடனே அவர் இரத்தம் சிந்திட்டு போயிடலாம். உடனே இயேசு பிறந்த போது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லும்படிக்கு உத்தரவானதே. அப்போ அந்த நேரத்தில் இயேசுவையும் கொல்லுவதற்கு ஒப்பு கொடுத்திருந்தால் கதை முடிஞ்சது. வெறும் இரத்தம் சிந்தத்தான் வந்தார் என்றார். ஆனால் அவர் அப்போ இரத்தம் சிந்தக்கூடாது. அதனால்தான் ஒரு தேவதூதன் இரவோடு இரவாக யோசேப்பை சொப்பனத்திலே சந்தித்து, பிள்ளையை கொல்ல தேடுறாங்க, பிள்ளையை தூக்கி கொண்டு நீ அங்கே போகணும், அந்த பிள்ளை ஒரு நாள் அங்கே கொல்லப்பட்டு தான் மரிக்க போகிறது, ஏன் அது அங்கேயே கொல்லப்பட்டு மரிச்சிடலாமே. இயேசுனுடைய மரணம் இயற்கையாக நடந்ததல்ல. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணி கொலை செஞ்சு கொலை தண்டனை கொடுத்து தான் மரிக்கிறாங்க. அது அப்போவே நடந்திருக்கலாமே. ஏன் ஒரு வானத்திலிருந்து ஒரு ஏஞ்சல் தேவதூதன் அந்த பிள்ளையை கொல்ல தேடுறாங்க, பிள்ளையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்லி ஏன் எச்சரிக்கணும்? அவர் வெறும் மரிக்க மாத்திரம் வரல, அவர் இந்த உலகத்தில் செய்வதற்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, நிறைய காரியம் இருக்குது. அதனால தான் அவர் வந்தார். முதல் காரியம், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிக்கணும். தேவன் எப்படி இருப்பார், என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனை பார்க்கலாம். அவர் சொன்னது அவருடைய முகத்தை பார்ப்பதை அல்ல, அவருடைய நடைமுறைகள், அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் கவனித்து பாருங்க. இப்போ நான் இயேசுவை பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும்? இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்கணுன்னா அதுக்கு தான் வேத புஸ்தகத்தில் 4 சுவிசேஷத்திலும் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது. அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது இயேசு காண்பித்த அதே குணம், அதே சுபாவம், அதே அன்பு, அதே நீதி, அதே பரிசுத்தம், அதே கடிந்து கொள்ளுதல், அதே அன்பு கூறுதல் எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே டிட்டோ உங்கள் பிதாவிடத்தில் பார்க்கலாம். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை இந்த உலகத்தில் வாழும்போது தான் மனிதர்களுக்கு அதை நடத்தி காமிக்க முடியும். அதனால் இயேசு 33 வருஷம் இந்த உலகத்திலே மனிதன் போல இருந்து தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். 2வது காரியம் பாருங்க, தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் நமக்கு கொண்டு வர வானத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில் இருக்கிற நமக்கும் இடையில இயேசு அங்கே இருக்கிற கிருபையை வாங்கி அவர் வழியாக நமக்கு கொடுக்க. நம்ம டைரெக்டாக ஒரு இடத்துல வாங்க முடியல, அன்பை வாங்க முடியல. நம்ம மேலே பாவி என்ற ஒரு முத்திரை இருக்கிறது, ஒரு பெரிய பிழப்பு இருக்கிறது, ஒரு பெரிய தரச்சல் இருக்குது. இயேசு மத்தியஸ்தராக வெளிப்பட்டு பிதாவினுடைய அன்பையும் பிதாவினுடைய கிருபையையும் நமக்கு கொண்டு வருவதற்காக அவர் இந்த உலகத்தில் மத்தியஸ்தராக வெளிப்பட்டார். யோவானுடைய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம் அதை சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அதுக்காகவே இவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவரை முதல்ல இந்த உலகத்துக்கு அனுப்பி பரலோகத்துக்கும் உலகத்துக்கு நடுவில் ஒரு லிங்கை உண்டு பண்ணி, கனெக்ஷனை உண்டு பண்ணி, பரலோகத்தினுடைய கிருபைகள், பரலோகத்தினுடைய சாயை, பரலோகத்தினுடைய தேவ அன்பு இது மனிதர்களுக்கு இவர் வழியாய் வரும்படிக்கு ஒரு இணைப்பை இயேசுவின் மூலம் உண்டு பண்ணினார். இதன் மூலம் மனிதர்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இதற்காகவே தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசுவை கொண்டு இங்கே இணைக்கலைன்னா, ஒரு பிளக்கை நம்ம சொருகலைன்னா எப்படி கரண்ட் வராதோ, இயேசுவை கொண்டு இந்த உலகத்தோட ஒரு லிங்க் பண்ணி இணைக்கலைன்னா பிதாவிடத்திலிருந்து வருகிற கிருபை, பிதாவிடத்திலிருந்து வரக்கூடிய இரக்கம், அந்த இணைப்பு கிடைக்காம போயிடும். அப்போ இயேசு 2க்கும் நடுவில், பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார்.
இன்னொன்று சில காரியங்கள் இருக்கிறது. அதில் தான் இயேசு மனிதன் என்று ஏன் தன்னை நிரூபிப்பதற்கு பிரயாசப்பட்டார் என்கிற தேவ ரகசியம் இருக்கிறது. அது ஒரு பெரிய நீண்ட ஒரு ரகசியம். அதை பற்றி நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது விளக்கமாய் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுவரைக்கும் கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. ஆமென். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் தேவன் ஏன் இஸ்ரவேலின் வம்சத்தின் வழியாக வந்தார் என்பதை பற்றி பல வேத ஆதாரங்களோடு நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஏன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பூமிக்கு வந்தார் என்பதின் ரகசியத்தையும் அறிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். இதை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களின் மற்றொரு முக்கியமான தேவ செய்தியோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி திவ்யா. இச்சையினால உலகம் முழுவதும் இச்சையினால நிறைந்திருக்கிறது. அதில் தப்பித்துக் கொள்ளுகிற ரொம்ப கொஞ்சம்தான். அன்று யோசேப்பின் காலத்தில் பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட கிடையாது, சபைகள் கிடையாது, அவர்கள் படித்து புரிந்து கொள்வதற்கு வேதாகம புஸ்தகங்கள் கூட கிடையாது. அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியும், யோசேப்புக்கு கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஏன் கூட இருக்கிறார் தெரியும் அவருக்கு. அந்த ஒரு நம்பிக்கை, தேவனை குறித்து அறிகிற அறிவு அவருக்கு தன்னை சுற்றிலும் இச்சையான காரியங்களை செய்வதற்கு சந்தர்ப்பம் வாய்த்த போதிலும் அவர் எந்த பாவத்துக்கு உடன்படாதபடி தன்னை அவர் தற்காத்து கொண்டார். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.